கமலா தாஸ் அவங்க அம்மா மேலே வச்சுருந்த அன்பை பற்றியும் அவங்க அம்மா அவங்கள விட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்தை பற்றியும் சொல்கிற போயம். Driving from my parents' home to Cochin last Friday morning. டிரைவிங் அப்படின்ற வார்த்தையை வச்சு இப்போ அவங்க காரில் போயிட்டுருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. எங்கேருந்து போயிட்டுருக்காங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸோட வீட்டிலேருந்து, அவங்களோட அப்பா அம்மாவோட வீட்டிலேருந்து கொச்சினுக்கு போயிட்டுருக்காங்க. எப்போது? ஃப்ரைடே மார்னிங். ஒரு வெள்ளிக்கிழமை காலையில் அவங்க அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி கொச்சின் போயிட்டுருக்காங்க. கமலா தாஸ் தன்னோட கணவரோடையும் 3 மகன்களோடையும் மும்பையில் இருந்தாங்க. அப்பப்போ கேரளா வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுபோல் ஒரு தடவை வந்துட்டு காரில் திரும்பி போயிட்டுருக்கும் போது என்ன நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த போயம். ஐ saw my mother beside me. எனக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த என்னோட அம்மாவை நான் பார்த்தேன். இப்போது கமலா தாஸ் அந்த காரில் தனியாக இல்லை, அவங்க கூட அவங்களோட அம்மாவும் வந்துட்டுருக்காங்கன்னு தெரியுது. இப்போது உங்கள் எல்லாருக்கும் கமலா தாஸோட அம்மா யாருன்னு தெரியுமா? கண்டிப்பாக நீங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க அம்மா பேர் நாலப்பாட்டு பாலாமணி அம்மா. அவங்க மலையாளத்தில் ரொம்பவும் மதிக்கப்பட்ட ஒரு கவிஞர். அவங்களோட அம்மா, முத்தாஷி, மழுவிண்டே கதா போன்ற கவிதைகள் ரொம்ப பிரபலமானவை. அவங்க சாகித்ய அகாடமி விருது, பத்மபூஷன் விருது உட்பட பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. அவங்க குழந்தைகள் மேலேயும் பேர குழந்தைகள் மேலேயும் வச்சிருந்த அன்பை பற்றி பல கவிதைகள் எழுதினதுனால மலையாள இலக்கிய உலகம் அவங்கள அம்மா முத்தாஷி அப்படின்னு கூப்பிட்டது. அதாவது அம்மா மற்றும் பாட்டி அப்படின்னு கூப்பிட்டாங்க. I saw my mother beside me, doze, open mouthed. அவங்க அம்மாவை அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க அம்மா அசந்து தூங்கிட்டுருக்காங்க. டோஸ் அப்படின்னா ஒரு சின்ன தூக்கம். ஓப்பன் மவுத், வாய் திறந்து தூங்கிட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப டயர்டாக இருக்காங்க போல இருக்குது, அதனால அப்படி தூங்கிட்டுருக்காங்க. நமக்கே எப்பயாவது ரொம்ப டயர்டாக இருந்தால் நம்ம அந்த மாதிரி நம்மளே அறியாமல் தூங்கிடுவோம் இல்லையா? Her face ashen like that of a corpse, and realized with pain that she was as old as she looked. தூங்கிட்டுருக்க அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு கமலா தாஸ்க்கு எப்படி இருக்குன்னா ஒரு செத்த பிணத்தை பார்க்குறது போல் இருக்குன்னு சொல்கிறாங்க. யாருமே அவங்க அம்மாவை பற்றி இப்படி சொல்ல மாட்டாங்க, ஆனால் கமலா தாஸ் அப்படி தான் எழுதுவாங்க. ஆஷ் அப்படின்னா சாம்பல்னு அர்த்தம், ஆஷன் அப்படின்னா சாம்பல் நிறத்தில் இருக்குதுன்னு அர்த்தம், கார்ப்ஸ் அப்படின்னா இறந்த பிணம்னு அர்த்தம். பாலாமணி அம்மாவுக்கு இப்போ வயசாயிடுச்சு. அவங்க முகத்தில் அவங்க வயதின் முதுமை தெரியுது. அதோட அந்த வயது காரணமாக வர்ற நோய்களும் அவங்களுக்கு வந்துருச்சு. நாம் தமிழில் முகத்தில் ஜீவனே இல்லாமல் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதை தான் கமலா தாஸ் பிணம் போல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தான் அவங்க ஆஷன் லைக் that of a corpse அப்படின்னு சொல்கிறாங்க. And realized with pain that she was as old as she looked. அது வரைக்கும் அவங்களோட அம்மாவை ஒரு வயதான பெண்ணாக பார்த்ததே இல்லை. அவங்க அம்மாவுக்கு 66 வயசாயிடுச்சுன்னு கமலா தாஸ்க்கு தெரியும். ஆனால் இப்படி அசந்து தூங்கிட்டு இருக்க அவங்கள பார்க்கும்போது தான் கமலா தாஸ்க்கு உண்மையிலே அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ வயசாயிருச்சுன்றது தெரியுது. அந்த இது தெரிஞ்ச உடனே அவங்க மனசில் ஒரு வலி ஏற்படுது. பட் soon put that thought away and looked out at young trees sprinting, the merry children spilling out of their homes. இந்த வலியை மறக்கிறதுக்காக அவங்க கார் ஜன்னல் வழியாக காருக்கு வெளியில் தெரிகிற காட்சிகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா ட்ரீஸ் ஸ்ப்ரிண்டிங், சில்ட்ரன் ஸ்பில்லிங். ட்ரீஸ் ஸ்ப்ரிண்டிங் அப்படின்னா மரங்கள் வேகமாக ஓடுறது அவங்களுக்கு தெரியுதான். அதுவும் சாதாரண வேகம் கிடையாது. நம்ம 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்துல எல்லாம் ஜெயிக்கணும்னா எவ்வளோ வேகமாக ஓடுவோம், அந்த அளவு வேகத்தில் அந்த மரங்கள் எல்லாம் ஓடுறதா சொல்கிறாங்க. நாம் காரில் உட்காந்து முன்னோக்கி போயிட்டுருக்கும் போது காருக்கு வெளியில் இருக்க அசையாத பொருட்கள் எல்லாம் பின்னாடி ஓடுற மாதிரி நமக்கு ஒரு பிரமை ஏற்படும் இல்லையா? அதை தான் அவங்க இங்கே சொல்ல வர்றாங்க. நம்மளை கடந்து போகிற அந்த மரங்கள் எல்லாம் ஓடுற மாதிரி அவங்களுக்கு தெரியுது. நம்ம கார் தான் மரங்களை கடந்து முன்னால் போயிட்டுருக்கு. இங்கே அவங்க அந்த மரங்களை யங் ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ரொம்ப இளமையான மரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மெரி சில்ட்ரன் ஸ்பில்லிங் அவுட் ஆஃப் தேர் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மெரின்னா சந்தோஷமாக இருக்குது, சில்ட்ரன் குழந்தைகள், ஸ்பில்லிங்னா வந்து சிதறி இருக்காங்க எல்லா இடத்துலையும்.
அவுட் ஆஃப் தேர் ஹோம்ஸ். இப்போ எந்த குழந்தைக்குமே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறது பிடிக்காது. எப்படிடா வீட்டை விட்டு வெளியில் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட விளையாடலாம் அப்படின்னு தான் காத்துட்ருப்பாங்க. அவங்க காரில் போகும்போது இந்த மாதிரி நிறைய சந்தோஷமாக இருக்க குழந்தைகளை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அவங்க காருக்குள்ளே பார்க்குற காட்சியும் காருக்கு வெளியில் பார்க்குற காட்சியும் வேறு வேறாக இருக்குது. டோசிங் மதர் ஆப்போசிட் ஸ்ப்ரிண்டிங் ட்ரீஸ். காருக்குள்ளே அம்மா வயதின் காரணமாக தூங்கிட்டு இருக்காங்க. வெளியில் யங் ட்ரீஸ் ஸ்ப்ரிண்டிங், இளமையான மரங்கள் வேகமாக ஓடிட்டுருக்கு. அவங்க அம்மாவோட முகம் ஆஷன், அதாவது சாம்பல் நிறத்தில் இருக்குது. வெளியில் குழந்தைகள் மேரி சில்ட்ரன் சந்தோஷமாக விளையாண்டுட்ருக்காங்க. அவங்க அம்மாவை கார்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஒரு பிணம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் இருக்கிறத பார்த்தா அந்த மரங்கள் ஓடுறதும் குழந்தைகள் சந்தோஷமாக விளையாடுறதும் ரொம்ப உயிரோட்டத்தோடு இருக்குது, ரொம்ப லைவ்லியாக இருக்குது. பட் ஆஃப்டர் த ஏர்போர்ட்ஸ் செக்யூரிட்டி செக் ஸ்டாண்டிங் அ ஃபியூ யார்ட்ஸ் அவே. இப்போ அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடிச்சாச்சு. செக்யூரிட்டி செக்குன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்மளையும் நம்மளோட லக்கேஜ் உடைமைகளையும் சோதிப்பாங்க இல்லையா, அதுதான் செக்யூரிட்டி செக். ஸ்டாண்டிங் அ ஃபியூ யார்ட்ஸ் அவே ஐ லுக்ட் அட் ஹர், worn, pale as a late winter's moon, and felt that old familiar ache, my childhood's fear. ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற அவங்க அம்மாவை திரும்ப பார்க்குறாங்க. வான், பேல் ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான். அவங்க அம்மாவோட முகம் வயதின் காரணமாகவும் நோயின் காரணமாகவும் கொஞ்சம் வெளிரி போயிருக்கு அப்படின்றத தான் அவங்க சொல்ல வர்றாங்க. இப்போது அவங்க அம்மாவோட முகத்தை அவங்க லேட் வின்டர்ஸ் மூனோட ஒப்பிடுறாங்க. லேட் வின்டர் அப்படின்னா பின் பனிக்காலம், மூன் அப்படின்னா நிலாவோட அவங்க அம்மாவோட முகத்தை ஒப்பிடுறாங்க. இப்போது லேட் வின்டரை அவங்க அம்மாவோட கடைசி காலத்தோட ஒப்பிடலாம். எப்படி பனிக்காலத்தில் நிலாவோட ஒளி நமக்கு சரியாக தெரியாதோ அதே மாதிரி அவங்க அம்மாவோட முகமும் ஒளி இழந்து காணப்படுகிறது. And felt that old familiar ache, my childhood's fear. இப்போது அவங்க மனசில் திரும்ப ஒரு வலி ஏற்படுது. இந்த தடவை இந்த வலியை ஃபெமிலியர் ஏக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு வலி. அவங்களோட சைல்ட்ஹுட், அவங்களோட குழந்தை பருவத்திலேயே இந்த வலியை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. ஒரு பெரிய கூட்டு குடும்பத்தில் வாழ்ந்துட்டு இருந்த கமலாதாஸுக்கு 15 வயதிலே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க கணவரோட மும்பையில் தனி குடித்தனம் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போவே அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு போன வலி, அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு போன வலியெல்லாம் அவங்களுக்கு இருந்தது. இதை பற்றியெல்லாம் அவங்களோட மற்ற கவிதைகள்லேருந்தும் கதைகள்லேருந்தும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவங்களோட மை கிராண்ட்மதர்ஸ் ஹவுஸ் அப்படின்ற ஒரு கவிதையில் அவங்களோட கிராண்ட்மதர், பாட்டி இறந்து போனதற்கப்புறம் கமலாதாஸ் எவ்வளோ தூரம் உடஞ்சி போனாங்க அப்படின்றத பற்றி எழுதியிருக்காங்க. இப்போது அவங்க அம்மாவுக்கு வயசாயிடுச்சு. அவங்க அம்மாவும் அதே மாதிரி இறந்து போய் கமலாதாஸ் தனிமைப்பற்றுவாங்களோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. ஒரு குழந்தை தன் அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சிட்டா எவ்வளவு பயப்படுமோ அதே மாதிரி ஒரு பயம் அவங்களுக்கு இப்போ வந்துருச்சு. தன்னோட அம்மா இறந்து போயிட்டா தான் தனியாக என்ன பண்ணுவோம், அம்மா இல்லாத வாழ்க்கையை எப்படி கற்பனை பண்ணி பார்க்குறதுன்னு கூட அவங்களுக்கு தெரியல. பட் ஆல் ஐ செட் வாஸ் see you soon அம்மா, and all I did was smile and smile and smile. அவங்க மனசில் இருந்த அவங்க அம்மாவின் மரணத்தை பற்றிய பயத்தை மறைச்சிட்டு அவங்க see you soon அம்மான்னு சொல்கிறாங்க. சீக்கிரம் பார்க்கலாம். கமலாதாஸ் பாலாமணி அம்மா எழுதின த பென் அப்படின்ற கவிதையை இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்காங்க. அந்த கவிதை எதை பற்றினது அப்படின்னா ஒரு தாயோட தனிமையை பற்றியது. அந்த அம்மாவோட குழந்தைகள் எல்லாம் வளர்ந்து வேறு வேறு ஊருக்கு வேலைக்காக போயிடுறாங்க. அவங்க எல்லாம் ஓணம் போன்ற விசேஷ நாட்களில் மட்டும்தான் அந்த வீட்டுக்கு வர்றாங்க. இதனால் அந்த அம்மா அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்காங்க. கமலாதாஸ்க்கு தன்னோட அம்மாவும் கிட்டத்தட்ட இதே நிலைமையில் தான் இருக்காங்கன்னு தெரியும். அதனால் முதல் தடவை சிரிக்கும்போது அவங்க தான் மனசில் இருந்த பயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அவங்க அம்மா அவங்களோட முகத்தை பார்த்து அந்த பயத்தை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக சிரிச்சிட்டே சீக்கிரம் பார்க்கலாம் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க.
இரண்டாவது தடவை அண்ட் ஸ்மைல் சொல்லும்போது கமலா தாஸோட மனசுலேயே ஒரு தெளிவு வந்துருச்சு. இல்லை, நம்ம அம்மாவுக்கு அப்படிலாம் எதுவும் ஆகாது அப்படின்ற ஒரு தெளிவு வந்துருச்சு. மூன்றாவது தடவை அண்ட் ஸ்மைல் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. கண்டிப்பாக நம்ம திரும்பி வந்து நம்ம அம்மாவை பார்ப்போம், அது வரைக்கும் நம்ம அம்மா நல்லா தான் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்ததுனால அவங்க மூன்றாவது தடவையாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பாலாமணி அம்மா இறந்தபோது அவங்களுக்கு வயது 95. இப்போ நாம் இந்த போயமில் யூஸ் பண்ணியிருக்க போய்டிக் டிவைசஸை பார்க்கலாம். இப்போ நாம் இந்த போயமில் யூஸ் பண்ணியிருக்க சிமிலீஸை பார்க்கலாம். சிமிலீஸை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். லைக் இல்லைனா ஆஸ், இந்த 2 வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி 2 பொருட்களை ஒப்பிட்டாங்கன்னா அதுதான் சிமிலி. நம்ம மொதல் பார்க்க போகிற சிமிலி ஆஷன் லைக் தட் ஆஃப் அ கார்ப்ஸ். அவங்க அம்மாவோட முகத்தை, வெளிரி போன முகத்தை ஒரு பிணத்தோடு ஒப்பிடுறது ஃபர்ஸ்ட் சிமிலி. அடுத்த சிமிலி பேல் ஆஸ் அ லேட் வின்டர்ஸ் மூன். திரும்ப அவங்க அம்மாவோட முகத்தை ஒரு வின்டர்ஸ் மூன், லேட் வின்டர்ஸ் மூனோட கம்பேர் பண்ணுறாங்க. பின் பனிக்கால நிலாவோட கம்பேர் பண்ணுறாங்க. எப்படி பனி மறைத்து நிலா ஒளி இழந்து காணப்படுகிறதோ அதே மாதிரி அவங்க அம்மாவோட முகமும் ஒளி இழந்து காணப்படுகிறது. அடுத்து நாம் இந்த போயமில் யூஸ் பண்ணியிருக்க இமேஜரிஸை பார்க்கலாம். இந்த போயம் பூரா இமேஜரிஸ் கொட்டி கிடக்கு. இந்த முழு போயத்தையும் நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணி பார்க்கலாம். கமலா தாஸோட அம்மா காரில் வாயை திறந்த நிலையில் தூங்கிட்டு போகிறதா இருக்கிறதாகட்டும், இல்லை அந்த மரங்கள் வேகமாக ஓடுறதாகட்டும், அந்த குழந்தைகள் எல்லா இடத்துலையும் சிதறி விளையாடிட்டு இருக்கிறதாகட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மனசில் கற்பனை பண்ணி பார்க்கலாம். இதுதான் இமேஜரி. அடுத்து நம்ம பார்க்குறது ரெப்படிஷன். ரெப்படிஷன்னா ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸ்மைல் அண்ட் ஸ்மைல் அண்ட் ஸ்மைல், அதில் ஸ்மைல் திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அது ரெப்படிஷன். அடுத்து நம்ம பார்க்குறது பர்சானிஃபிகேஷன். பர்சானிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு உயிரற்ற பொருளுக்கு உயிருள்ள மனிதர்களோட பண்பை கொடுக்கறது தான் பர்சானிஃபிகேஷன். உருவகப்படுத்துறது தான் பர்சானிஃபிகேஷன். அவங்க ட்ரீஸ் ஸ்ப்ரிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீ ஸ்ப்ரிண்டிங் அப்படின்னா மரங்கள் வேகமாக ஓடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. மரங்களால் ஓட முடியாது, ஏன்னா மரங்கள் வேரூன்றி ஒரே இடத்துல தான் இருக்கும். மனிதர்கள் தான் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிட்டு ரொம்ப வேகமாக ஓடுவாங்க. மனிதர்களோட பண்பை மரங்களுக்கு கொடுத்ததுனால இது பர்சானிஃபிகேஷன். அடுத்து நம்ம பார்க்குறது சிம்பலிசம், அதாவது குறியீடு. இந்த போயமில் ட்ரீ ஸ்ப்ரிண்டிங், மெரி சில்ட்ரன் ஸ்பில்லிங் இதெல்லாம் யூத்தை சிம்பலைஸ் பண்ணுது, அதாவது இளமையை குறிக்குது. இந்த மாதிரி ட்ரீஸும் சில்ட்ரனும் இளமையோட கம்பேர் பண்ணப்படுறதுனால அவங்க அம்மா ஆட்டோமேட்டிக்காக முதுமையோட கம்பேர் பண்ணப்படுறாங்க. அவங்க அம்மா கண்டிப்பாக ஓல்டேஜை சிம்பலைஸ் பண்ணலை, ஆனால் ஆஸ், லைக் அப்படின்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமலேயே அவங்க அம்மாவை முதுமையோட, ஓல்டேஜோட நம்ம கம்பேர் பண்ணுறதுனால இங்கே அது மெட்டஃபர் ஆயிடுது. அதுவும் டைரெக்டாக கம்பேர் பண்ணாமல் நமக்கு புரிய வைக்கிறதுனால இது இம்ப்ளைடு மெட்டஃபர். இந்த வீடியோவோட இங்கிலீஷ் வெர்ஷன் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் மறக்காமல் பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த போயம் உங்கள் எல்லோருக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனையும் அமுக்குங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.